ஆட்டுக்கறி விருந்துங்களை பிரிச்சு 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 சமைக்க போறோம். தேங்காய் சம்பல் 5 ஸ்டார் கிரீமி மட்டன் பெப்பர் மசாலா. ஒரு வாய் சாப்பிடும் போது அந்த கிரீமியா போது கடைசி ஃபைனல்ல அந்த மிளகு தட்டு போடுறதோட அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா அவங்க வகை வகையா பிறந்த நாளுக்கு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் கட்டது கையில. இன்னைக்கு வந்து ஒரு சூரி சாரை பத்தி சொல்லலான்னு இருக்காங்க. சூர்யா? ஆமாங்க, நடிகர் சூர்யா. ஆமாங்க. அவர் வந்து ஒரு படத்துல ஒரு அருமையான காமெடி ஒன்று பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு நாங்க அதை தான் சமையலா பண்ண போறோம். என்ன தெரியுங்களா சொல்லுவாரு, ஆட்டுக்கறியை பிரிச்சு வச்சிடுறேன் வைக்கலான்னு சொல்லுவாரு இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி நாங்க இன்னைக்கு ஆட்டுக்கறி விருந்துங்களை பிரிச்சு 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 சமைக்க போறோம். அதுவும் இலங்கையும் இந்தியாவையும் கலந்து. இலங்கைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் போயிடலாம். ஒரு 9,000 ரூபா செலவு பண்ணால் போயிடலாம். ஆனால் எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய நாங்கள் சாப்பிட்ட ஒரு உணவை அங்கே செய்ய முடியல. அதனால் நாங்கள் இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில் சமைக்க போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு மாஸ்டர் சொன்ன மாதிரி சும்மா ஆட்டுக்கறியை பிரிச்சு 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 ஒரு 3 டிஷ் அட்டகாசமான முறையில் செய்ய போகிறோம். அது சமைக்கிறது மக்கள்கிட்ட காட்டுறது என்னமோ 3 dish தான். 3 தான். ஆனால் ஆட்டுக்கறியில் நீ ரொம்ப வெரைட்டியாக சமைக்க போகிறோம். வெரைட்டியாக பண்ணியிருக்கோம். வீடியோவாக உங்களுக்கு 3 டிஷ் வரும். ஃபைனலாக உங்களுக்கு என்னென்ன நாங்கள் கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் போய் ஒன்றாயிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் அந்த தொடர்பு எங்களால் விட முடியலன்றதால திருப்பி இலங்கையிலேருந்து ஒரு பாரம்பரிய 2 சமையல் எடுத்திருக்கோம். நம்மளுடைய இந்தியாவோட ஃபேமஸான ஒரு ரெசிபி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 ரெசிபியுமே தான் இன்றைக்கி உங்களுக்கு காணொலியாக கொடுக்க போகிறோம். இதில் வந்து இலங்கையில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு எலும்பு ரசம். இந்த உடம்பு முடியாமல் போது, ஜுரம் அடிக்கும் போது, நல்ல சளி, உடம்பு முடியாமல் போகுது, உடம்பு ஏன்னா அடிக்கடி உடம்பு பார்த்தோம் இல்லையா? அது நம்ம உடம்பு சரியில்லாத போது, சளி பிடிச்சிருக்கும் போது, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சூப்பு குடிக்கணும்னு நல்லா ஆசைப்படும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ரசம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ரசம். ஆட்டு எலும்பை வச்சு ஒரு ரசம் ஒன்று காத்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வெறும் ரசத்தை மட்டும் சாப்பிட முடியுமா? ரசம் கூட எதனா ஒன்று வேணும்ல, நமக்கு ஒரு ஊறுகானா வேணும்ல. ஆனால் இலங்கை மக்கள் என்ன சாப்பிடுவாங்கன்னா பாரம்பரியமான சம்பல்கள் தான். விதமான சம்பல்கள். நம்மளே பல சம்பல்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டோம், செஞ்சு உங்களுக்கு காட்டணும். ஸோ அதிலிருந்து தேங்காய் சம்பல் இன்னைக்கு. ஐயா, சம்பல்னோடது எனக்கு ஒரு பழமொழி வருதுயா. இலங்கையில் கதைக்கக்கூடிய ஒரு பழமொழி. ஏதாவது கதைச்சிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக சம்பலில் உப்பு புளிக்காரம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். கண்டிப்பாக யார் ஒரு விஷயத்தை நம்ம தூக்கலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா பில்டப்பாக எக்ஸ்ட்ரா நிறையா சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்பலில் உப்பு புளி காரம் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பழமொழியோடு ஒப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பளம் உங்களுக்கு இன்றைக்கி காணொலியாக காத்துட்ருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம இந்தியாவோட ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு வந்து கதைகள்லாம் இருக்குது சொல்ல போனோம். அப்படி ஒரு டிஷ்ஷு. இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்னு கூட சொல்ல மாட்டாங்க. இது வந்து 5 ஸ்டார் மட்டன் ரெசிப்பியில் தான் இதை வந்து சேர்த்தே இருக்கிறாங்க. இதோட நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் கிரீமி மட்டன் பெப்பர் மசாலா. உங்களோட ரெசிப்பியிலே 3 விதமான பேர்கள் இருக்குது. ஒன்று கிரீமி, இன்னொன்று பெப்பர், இன்னொன்று மசாலா. இந்த 3 சுவையுமே இந்த ஒரே மட்டனில் சுவைச்சு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் மட்டன் ரெசிபி தான் காணொலியாக காத்துட்ருக்கு. ஆக மொத்தம் 3 ரெசிபி காத்துட்ருக்கு. வடி சாதம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காரைக்குடி ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு. சாதா குழம்பு கிடையாது, வித்தியாசமாக கத்திரிக்காய், அது நாட்டு கத்திரிக்காய், எல்லாம் முந்திரி பருப்பு, எல்லாம் பாதாம்லாம் போட்டு, முந்திரி பருப்பு, பாதாம், பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, ஒரு அரவே அவ்வளோ வாசனையான அரவை, நல்ல காரஞ்சாரமான ஒரு காரைக்குடி மட்டன் குழம்பு ஒன்று. இந்த காரைக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் டிஷ்ஷும் கொடுத்துட்றோம் காரஞ்சாரமாக. அப்படியே வந்தீங்கன்னா சைவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டி, பலவிதமான மண்டிகள் இருக்குது. அதுலேயும் ஒரு சுவையான மண்டி நம்மளோட வெண்டைக்காய் மொச்ச மண்டி, அந்த புளிப்போடு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது கூட வந்து நம்ம ஸ்ரீலங்காவோட பாரம்பரிய உணவு 2 உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆட்டு எலும்பு ரசம், நம்மளுடைய தேங்காய் சம்பல். இன்றைக்கி ஸ்பெஷல் 5 ஸ்டார் மட்டன் கிரீமி மிளகு மசாலா, நம்மளோட ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, இது கூட தண்ணி பாட்டில். இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு ரோட்டோரத்தில் உணவுக்கே கஷ்டப்படுற மக்களை நம்ம தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இவ்வளோ விருந்துக்கும் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா சாம் பிரிஷி பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னாஸ் ஹெவன் கிச்சன் யூடியூப் சேனல். நம்மள மாதிரியே தாங்க அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் இருந்து அவங்களும் புது வீடியோவாக போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இவ்வளோ விருந்து கொடுக்கக்கூடிய அந்த பிறநாள் கொண்டாடும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவிட்சர்லாண்டில் இருந்து அவங்களுக்காக நம்ம உணவு தயாரிக்கிறோம். அதே மாதிரி
நம்மளுக்காக அவங்க சுவிட்சர்லாந்து கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்களா? நீங்கள் சமைக்கிற பொறுத்து இருக்கு. அதெல்லாம் நீங்கள் நம்ம ஏவன் தான்யா. இப்போ தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். ஆட்டு எலும்புலேருந்தே போயிடலாம்யா. கண்டிப்பாயா. எண்ணெயே இல்லை ஐயா. எண்ணெயே கிடையாதுயா. கருவேப்பிலை கிடையாது, கொத்தமல்லி கிடையாது, கடுகு கிடையாது, பச்சை மிளகாய் கிடையாது, எந்த ஒரு தாளிப்புமே கிடையாது. இதெல்லாம் போட்டால் தமிழ்நாட்டு வந்துடும். நம்ம ரசம் ஆயிடும். இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு எலும்போட கொஞ்சமாக நாங்கள் கொழுப்பு சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கொழுப்பும் இந்த ஆட்டு எலும்பும் நல்லா வேகும் போது அதுவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு அந்த எண்ணெய் நம்மளுக்கு கிடைச்சிரும். முழு மல்லி, கருப்பு மிளகு, சீரகம், வர மிளகாய், உரிச்ச பூண்டு, மஞ்சள் பொடி, நாட்டு தக்காளி, தூத்துக்குடி உப்பு, புளி கரைசல், 10 பொருளை வச்சு சும்மா தட்டப்புடலான ஒரு ரசம் இன்னைக்கு இலங்கையோட ஸ்டைலில் பண்ணி காட்டுறோம். ஆட்டு எலும்பு கொஞ்சமாக கொழுப்பு, ஒரே ஒரு அலசு, அந்த லைட்டாக தண்ணி லைட்டாக இல்லையா, கழுவுறது லைட்டாயா? அப்படி சொல்லிட்டீங்களா? ஒரே ஒரு அலசு லைட்டாக. ஏன்னா அதோட மனம் அப்படியே இருக்கணும். அந்த ஆட்டு இறைச்சியோட மனம் அப்படியே முழுசாக இருந்தால் தான் இந்த ரசத்துக்கு நம்ம கொதி வரும்போதே அந்த வாசனை நம்மளை கூப்பிடும். கமான் கமான். நம்ம டாக்டர் க்ளவுஸ் போட்டாருங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை, ரசம் தயார் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு எடுத்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வெட்டி வச்சுங்க. காரணம் என்னென்னா நம்ம எப்படி ரசம் வைக்கும் போது தக்காளி அரைப்போமோ இந்த இலங்கையில் பொறுத்த வரைக்கும் தக்காளியை கரைச்சிடுவாங்க. மீன் குழம்புக்கெல்லாம் கரைக்கிற மாதிரி கரைச்சிடுவாங்க. ரொம்பவும் கரைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக உங்களால் முடிஞ்ச முடியும் கொஞ்சம் பிசைஞ்சு விடுங்க. மீதியை வந்து நம்ம குக்கரில் வேக்காடு விடும் போது கரெக்டாக இருக்கும். தக்காளியை ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், கல்லுப்பு, இது எல்லாம் 3த்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. உங்களால் முடிஞ்ச முடிக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு கல்லுப்பு. இதை வந்து நல்லா ஜூஸ் எடுக்க சொல்லியிருக்காரு. நல்லா மஞ்சள், உப்பு எல்லாம் நம்ம இந்த மாதிரி பிசையும் போதே கரைஞ்சிடணும். தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா மெசிச்சிங்க. அந்த உள்ளே இருக்கிற விதை, சாறு எல்லாமே அந்த மஞ்சள் தூள், உப்போடு சேர்த்து கரையிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கணும். மீதியை வந்து நம்ம எலும்போடு சேர்த்து இப்போ வேக்காட விடப்போம். நம்ம கழுவி வச்சுக்கிற எலும்பு, கொழுப்பு. இப்போ நம்ம தக்காளி அப்படியே இந்த கலவையை உள்ளே சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. அப்போ தான் ரசம் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 6 விசில். 1/2 லிட்டர் வந்து 1 கிலோ எடுத்து பண்ணுறவங்களுக்கா? 1/2 கிலோ எலும்புங்க. 1/2 கிலோ எலும்புலேயே இப்போ நம்ம எப்படி மீன் குழம்புலாம் வைப்போம், சும்மா அந்த மீன் மனம் இருந்தாலே ஒரு தட்டு சோறு இறங்கும். அந்த மாதிரி இப்போ இந்த கறி வேகிறதுக்கு மட்டும்தான். இந்த எலும்பு வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி, புளி, மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சைடே நம்மளோட ஆட்டு இறைச்சி எலும்பை வந்து தக்காளியோட மஞ்சள் தூள், உப்பெல்லாம் சேர்த்து 6 விசில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரசத்துக்கான அரவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி கொண்டு வந்தால் தான் அந்த ரசத்துக்கான மனமும் சுவையும் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா இலங்கையில் பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம இலங்கை ரசிகர்கள்லாம் ஆரம்ப வீடியோலேருந்து கடைசி வீடியோ வரைக்கும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே இடித்து தான் சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 100 பேர்கிட்ட செய்கிறதுனால அரைச்சி சேர்க்குறோம். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா இடித்து சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, அதே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 வரமிளகாய், ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு. இலங்கை ரசம் நீங்கள் வீட்டில் பண்ணணும்னா இப்போ நாங்கள் சேர்த்த பொருட்களை நீங்களும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் தான் ரசத்துக்கு ஒரு முக்கியமான அரவை பொருட்கள். இதெல்லாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி கொண்டு வரப்போம். 6 விசில் வச்சு இந்த மாதிரி முழு ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் காற்று இருந்து ஓப்பன் பண்ணணும். அப்புறம் அந்த தக்காளி தோல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வாசனை இப்பயே வந்துச்சு. ஆமாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மூளை எலும்பு தான் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று கூட இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். கொழுப்புல மேலே வந்துச்சுங்களா? பார்த்தீங்களா? இதனால தான் நம்ம எண்ணெயே பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நம்ம ரசம் வந்து தாளிக்க போகிறோங்க. அதுக்கு வந்து அரவையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கிறோம். எலும்பு எண்ணெயே கிடையாது, டேரெக்டாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா கொழுப்பே நமக்கு தேவையான எண்ணெய் விட்டு. நாங்கள் ஒரு 6 விசில் சூப்பராக விட்டு எடுத்துருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அப்படியே அங்கங்கே அழகாக கெட்டியாக நிற்குது. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எலும்புனாலே 10 விசில் விடுவாங்க. 10 விசில்லாம் விட்டிங்கன்னா தக்காளி உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஷ் ஆகிடும். இந்த ரசத்தை வந்து நம்ம சாரோட எலும்போடு சாப்பிட்ற சுவை. அதாவது எதுக்காக இதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற ஆடு பார்த்தீங்கன்னா இளங்கறி. நீங்கள் வாங்குகிற ஆடு இப்போ ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தோம்னா 15 கிலோ 18 கிலோ அந்த மாதிரி கறி வெட்டுவாங்க.
ஸோ அப்படி வெட்டும் போது நீங்கள் 10 விசில் கூட தாராளமாக விட்டுக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க விடணுங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். ரசத்துக்கு புளிப்பு சுவை ரொம்ப முக்கியம். 1/2 கிலோ எலும்புக்கு 50 கிராம் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி. அரை வந்துச்சுங்களா ஐயா? சூப்பராக அரைச்சின்னு வந்தாச்சுங்க. இந்த ரச வாசனை, இந்த மிளகு, அந்த ஜீரகத்தோட வாசனை அவ்வளோ ஆப்டாக சூப்பராக தூக்கி கொடுக்குது. இப்போ நம்ம இந்த நேரத்தில் இந்த அரவையை சேர்த்துக்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு ஆரம்பத்தில் மட்டும் சேர்த்துக்காதீங்க. சேர்த்தீங்கன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மிளகு கொதிக்க 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 கசக்கும். அதனால தான் நாங்கள் செய்கிற செய்முறையில் செய்யுங்க. இலங்கை ரசம், அதுவும் ஆட்டு எலும்பு ரசம். நம்ம ஏற்கனவே எலும்பு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருப்போம். இப்போ ரசம் முடிகிற ஸ்டேஜ் இருக்குது. இப்போ பார்த்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்களா, அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த கொழுப்பு என்ன மாதிரி. நம்மளுடைய இலங்கையோடைய எலும்பு ரசம் தயார். முடிச்சுக்கலாமா? இல்லைங்க, சாப்பிட்டு தான் போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போகணும் இல்லையா? அதனால் ரசம் முடிச்சிட்டோம். இலங்கையில் நம்ம அதிகமாக சாப்பிட்ட ஒரு உணவு போய் செய்யலாம். இலங்கையில் போனதுலேருந்து 3 நேரம் இல்லை 4 நேரம் சாப்பிட்டாலும் ஒரு பொருள் நம்ம கற்றுக்கிட்டு வந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு. இல்லை, நம்ம இலங்கையில் எங்கே போய் சாப்பிட்டாலும் டீக்கு மட்டும்தாங்க சம்பல் கொடுக்கலாங்க. மற்ற எல்லாத்துக்கும் சம்பல் கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு சைவ சம்பல், தேங்காய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பூ மாதிரி துருவி வச்ச தேங்காய், வரமிளகாயை தூள் பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தலை, உப்புத்தூள், புளி கரைசல், நல்லா வெட்டி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம். சம்பலில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை. அப்படியே போட்டு கையில் பிடிச்சி செஞ்சு இன்னும் சீர் கொடுக்க போகிறீங்களா? இல்லைங்க, அளவு பொறுத்து சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை சேர்த்துங்க. நல்லா சம்பலுக்கு ஏற்ற காரத்துக்காக காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ஓட்டி 1 பாதியமாக ஓட்டி எடுத்துருக்கோம். நல்லா காரமும் சரி, அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் நல்ல வண்ணமாக அட்ராக்ஷனாக இருக்கும். இலங்கையில் நல்லா காரஞ்சாரமாக சாப்பிடுவாங்க. ஆனால் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ரீலங்கா தான். எங்கே போனாலும் கருவாட்டு சம்பல். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 5 மிளகாய் நீங்கள் எடுத்து நல்ல மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் போடுறத விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கிடைக்கும். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை. சாப்பிடும் போது அங்கங்கே மாட்டும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்புத்தூள். இலங்கைனாலே புளிப்புக்கு புளி தான் சேர்ப்பாங்க. எலுமிச்சம்பழம் ரொம்ப ரேராக தான் சேர்ப்பாங்க. நம்மளும் அவங்க பாரம்பரியமாக எடுக்கிறதால நம்மளும் புளி தண்ணியாக சேர்த்துக்கோம். வேறுனா விலைவாசி அந்த அளவுக்கு இருக்குது. குடம்புளிலாம் சேர்ப்பாங்க இல்லையா? ஆமாய்யா, குடம்புளி, இந்த மாதிரியான சாதா புளி. எலுமிச்சம்பழம் ரொம்ப ரேர். ஐயா சொல்கிற மாதிரி எலுமிச்சம்பழம் ரேட்டில் ரொம்ப ஹெவி. அங்கே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. இவங்களை எல்லாம் இப்போ ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த புளிப்பு சுவை, இந்த தேங்காய், இந்த வெங்காயத்தை நம்ம பிசையும் போது அப்படியே உடஞ்சிடணும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது என்னென்னா நம்ம அரைச்ச வரமிளகாய் அப்படியே அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலான அந்த வண்ணம், அந்த சுவை, அந்த காரம் எல்லாமே கொடுத்துரும். கொத்தமல்லி நம்ம கசக்கும் போதே அந்த வாசனை ஏறிடும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சம்பல். சம்பல் தயாராயா? தேங்காய் சம்பல் தயார். இதை பார்க்கும்போது பக்கோடாவுக்கு மசாலா போட்டுட்டு எண்ணெயில் போடுற முன்னாடி வச்சுருப்போம் இல்லையா? ஆமாங்க, அந்த ஃபீல் வருது எனக்கு. ஏன்னா அதில் கடலை மாவு சேர்த்தா தான் அது பகோடா ஆகும். இப்போ நம்ம சம்பலுக்கு வந்து அந்த தேங்காய் பூவில் அந்த புளி தண்ணீர் இருக்குது பார்த்தீங்கன்னா, புளி தண்ணி சேரும் போது ஈரப்பதத்தில் அந்த மாதிரி நமக்கு வெட்டாக நமக்கு தெரியுது, ஈரமாக தெரியுது. இந்த ஈரப்பதத்தோடு சாப்பிட்டா தான் அந்த தேங்காயோட ருசியை நம்ம ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா ட்ரையாக இருந்துன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகுன்னா அடைக்கணும். 5 ஸ்டார் க்ரீமி மட்டன் பெப்பர் மசாலா. ஸோ அதுதான் செய்ய போகிறோம். நல்ல பெப்பருக்கு உண்டான காரம், அந்த மசாலாவுக்கு உண்டான வாசனைகள், அதே சமயத்தில் நல்ல க்ரீமியாக நம்ம சேர்க்குற பொருட்கள் நல்லா அந்த க்ரீமியாக பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 5 ஸ்டார் மட்டன் பெப்பர் மசாலா தான் சொல்லுவாங்களே இதை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரமான உணவு தான் இன்றைக்கி காட்ட போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், உரிச்ச பூண்டு, தோல் சீவிய இஞ்சி, அரைச்ச பூண்டு, அரைச்ச இஞ்சி, ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கல் உப்பு, பெரிய வெங்காயம், இடிச்ச மிளகு, கொத்தமல்லி, ஃப்ரெஷ் க்ரீம், வெண்ணெய், பசுமாட்டு தயிர், இளம் ஆட்டுக்கறி. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கறியை வந்து ஒரு 2 பொருட்கள் சேர்த்து ஒரு 4 விசில், நாங்கள் எல்லாம் நல்லா சின்ன ஆடாக சுக்கா பீஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 விசில் விட்டு நாங்கள் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கறிக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சிங்க. ஆட்டுக்கறியை கழுவிக்கிறோம். நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா நாங்கள் அளவு சொல்கிறோம். 1 கிலோ ஆட்டுக்கறி. அடியிலேருந்து எடுத்து ஒரே ஒரு அலசு. இல்லை ஈரல்கிறெல்லாம் அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. அந்த ரத்த வாடை மட்டும் எடுத்தால் போதும். அப்படியே வடிகட்டிக்கிறேங்க.
கறியை வேக வச்சுக்க போகிறோம். ஐயா கறி ஃபுல்லாக இருக்குது, பொறுமையாக தள்ளுங்க. இது வேகும் போதே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு உப்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக்காடு கொடுங்க. நாங்கள் நல்ல இலை ஆட்டுக்கறியாக எடுத்துருக்கோம், நல்ல சுக்கா மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் போன்லெஸ் பீஸ் எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து நாங்கள் 3 விசில் தான் கொடுப்போம். நீங்கள் எந்த மாதிரி ஆடு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறினாலே 6 விசில் தான் முத்தனை ஆட்டுக்கறிக்கு. ஸோ அதுக்கு மேலே விசில் போகாது. இலை ஆடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 3 விசில் இல்லை 4 விசில். ஒரு 40 கிராம் அளவு பூண்டு அரவை, அப்படியே 40 கிராம் அளவு இஞ்சி அரவை, கறிக்கு ஏற்ற அளவு கல்லுப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணிங்க. அதிகமாக நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் எல்லாம் கறியில் சேர்கிற மாதிரி. நம்மளுக்கு ஒரு பக்கம் கறி வந்துட்டுருக்கு, அடுத்த பக்கம் இந்த மசாலாவுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்ய போகிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இந்த மிதமான சூட்டில் ட்ரை மசாலான்னு சொல்லக்கூடிய மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோவுக்கான அளவு பொருட்கள் சொல்கிறோம், நோட் பண்ணிங்க. ஒரு 3 பட்டை, ஒரு 6 கிராம்பு சேர்த்துங்க, ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துங்க, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துங்க. எல்லாமே மிதமான சூட்டில் சேர்த்துங்க. அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் வர முடிக்கும் வதக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுத்துக்குமே தோல் நீக்கிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக இடித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல் முழு பூண்டை போட்டு நல்லா இடிச்சுக்கணும், ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கணும். இலங்கையிலேருந்து வாங்கிட்டு வந்த உரல்லே வாயா? ஆமாங்க ஐயா. பூண்டை இடிச்சுக்கிறேங்க. பூண்டை வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து நல்லா பார்வையாக இருக்கணும், நல்ல சுவையாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு 2 துண்டு பெரிய இஞ்சி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதுவும் இடித்து எடுத்துக்கிறோம், ஒன்றும் பாதியமாக. ரெண்டுமே இடிச்சாச்சுங்களா? ரெண்டுமே ஒன்றும் பாதியமாக இடிச்சாச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்களா? நல்லா ப்ரௌன் கலர் வரணுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வரணுங்க. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இடித்த இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். பூண்டு இடித்த இஞ்சி காரணத்துக்கு தோலோடு மட்டும் பண்ணிடாதீங்க. நல்ல கெட்டியான புளிப்பு தயிர் சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது 100 ml தயிர், 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. முட்டை பொடி மஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது சூட்டில் போடும்போது தயிர் வந்து நம்ம மேற்படி நம்ம வந்து ஈரப்பதமிக்க எந்த காய்கறியும் சேர்க்கல, தக்காளி சேர்க்கலை, இஞ்சி பூண்டு அரவையெல்லாம் சேர்த்துருந்தோம்னா நமக்கு தயிர் ஓரளவு நிற்கும். டேரெக்டாக எண்ணெயில் படும்போதுனா கொஞ்சம் தெரியும். இப்போ அடுத்தடுத்து பொருள் சேரும்போது மொத்தமாக எல்லாம் கலந்து ஒன்று சேர்ந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். இதோட ஜீரக வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த கறிக்கு. ஜீரகம் இல்லையா, ஜீரகத்தூள். அட்டகாசமாக கறி வந்திருக்கு பாருங்க. இதை கறியும் கொஞ்சமாக சூப்பு தண்ணி மட்டும் தனியாக எடுத்துக்கணும், ஏன்னா இதுலேயே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தண்ணி கிடச்சிடும். பார்த்தீங்களா, தயிரும் மசாலாவோட ஒன்றா கலந்துடுச்சு. வித்தியாசமாக இருக்குது மசாலாவே. நம்ம ஸ்டைலில் பண்ணோம்னா மஞ்சத்தூள் போட்டோமா, அடுத்து நம்ம எந்த மட்டன் செஞ்சாலும் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்படி வந்துடும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா 5 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே போல் தான் செஞ்சுட்டு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 3 விசில் வச்சா நல்ல வேக்காடு காட்டின கறி எடுத்துக்கிறோம். நீங்கள் 1 கிலோ கறிக்கு 1 டம்ளர் அளவு சூப்பு தண்ணி சேர்த்துங்க. சூப்பு தண்ணியோடு இப்போ கறியை இறக்குறோங்க வேக வச்சது. நல்லா இந்த மாதிரி பூண்டெல்லாம் பார்வையாக இருக்கணும். சாப்பிடும் போது தனியாக அந்த சுவை வந்து நமக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும், செரிமானத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கறி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா செய்யும் போதே இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. இந்த நேரத்தில் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் முடிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம க்ரீமி ஆக்க போகிறோம். இப்போ வந்து க்ரீமி மட்டன் மசாலான்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, பெப்பர் மசாலான்னு.
இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ க்ரீமி எப்படி ஆக்குறது தான். க்ரீமிக்கு வந்து வெண்ணெய் சேர்க்கணும், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். அடுத்தது ஒரு 50 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துங்க. இப்போ இந்த மசாலாவை க்ரீமி ஆக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இது க்ரீமி ஸ்ட்ரக்சர் ஆக்குறாங்க. மசாலாவாக இருந்தது இப்போ அப்படியே க்ரீமாக மாறும். சொன்ன மாதிரி இப்போ க்ரீமி ஆக்கிட்டு இருக்கோம். இன்னும் க்ரீமி ஆக்கிறது, இன்னும் ரிச்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு ஃப்ளேவர் வரதுக்கு அடுத்தது வெண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 50 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மறக்க மாட்டீங்க. மல்லியை நல்லா தாராளமாக சேர்த்துங்க. நல்ல ஒரு மணமும் கொடுக்கும், அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இறக்க போகிறேங்க. முக்கியமான ஐட்டம் சேர்க்கலீங்களா? இறக்கி வச்சு சேர்த்துவோம். ஸோ நம்ம மசாலாவும் பண்ணியாச்சு, க்ரீமும் கொண்டு வந்தாச்சு. இப்போ கடைசியாக மிளகு. ஸோ அது நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து எல்லா கறியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகு வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாகி நிற்கணும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயும் ஒவ்வொரு கடிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு வந்து உங்கள் வாயில் மாட்டணும். அந்தளவு தாராளமாக மிளகு சேர்க்கணும். க்ரீமி, மட்டன், பெப்பர், மசாலா, அதனால தான் சொல்கிறது. இந்த மூணுமே அந்த சுவையை நம்ம ருசிக்கணும். இறக்கி வச்சு கொதிச்சுட்டு இருக்கு. அந்தளவு சூட்டில் இருக்குங்க. அதனால தான் நாங்கள் பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு மிளகுத்தூளை சேர்க்குறோம். நீங்கள் மேலேயே இந்த அளவு கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா கசப்பு எடுத்துரும். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்காங்க. இதான் 5 ஸ்டார் ஆட்டுக்கறியா? ஆமாங்க. ஒரே கறியில் 3 சுவை. 5 ஸ்டார் க்ரீமி, மட்டன், பெப்பர், மசாலா, சோறு, நம்மளோட இலங்கை ஆட்டுக்கறி ரசம், தேங்காய் சம்பல். இன்னும் 5 ஸ்டார் எடுத்துட்டு அப்படி. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் கறி. போன்லெஸ் பண்ண ஒரு கறியில் 5 ஸ்டார்களாக நம்மளால் போய் சாப்பிட முடியாது இல்லையா? இப்போல்லாம் பார்த்தோம்னா ஆட்டுக்கறியை நல்ல இளங்கறி 1000 ரூபாய், 1500 ரூபாய் அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ அவங்க வாங்கி இன்றைக்கி நம்ம செஞ்ச மாதிரி பொருள்களெல்லாம் போட்டு சமைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தட்டில் இருக்கிற அளவே பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா, 400 ரூபா வரைக்கும் விற்பாங்க. ஸோ எங்களால் போக முடியல, சாரி என்னால் போக முடியாது. அதான் நான் இது எடுத்திருக்கேன். கம்மியாக சொல்கிறது 650 ரூபா குறையாமல் இருக்கும் ஒரு பிளேட்டு இல்லையா? ஒரு பவுலில் வரும். செய்யும் போது அந்த மிளகு சீரக வாசனை கிளம்புது அப்படியே. இதோட பார்த்தோம்னா இன்றைக்கி செட்டிநாட்டு மாஸ்டர் வச்சு செட்டிநாட்டு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு வச்சோம். ஆனால் இந்த க்ரீமியை பார்க்கும்போதே இதுலேயே பிசைஞ்சு சாப்பிடும் போல. நல்ல ஒரு வித்தியாசமான ரசம், ரொம்ப எளிமையான ரசம், ரொம்ப ஈஸியான ரசம். நம்மளோட சுவை ஒரு 80% அப்படியே இருக்குது. நான் கூட யோசித்தேன் ஒரு 5 பொருள் மிஸ் ஆகுது, ஏதாவது மிஸ் ஆகுமான்னு. ஒரு ரசத்தோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக ஜீரண சக்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஒரு சிறு காரத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம சம்பல் அந்த தேங்காயோட க்ரன்ச்சினஸோட சம்பல் கொடுக்கலான்னாரு போதே எடுத்து சாப்பிட்டாருங்க. அந்த தேங்காயில் வந்து துவையல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா அந்த புளியோட கரைஞ்சி ஒரு துவையல் டேஸ்ட்டோட அந்த சிறு காரம் அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படிப்பட்ட சம்பளம் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. ரசத்துக்கும் இதுக்கும் அட்டகாசமான காம்பினேஷன். இன்னும் சொல்ல போனாங்க, ரசம் செய்கிறதும் சீக்கிரமாக செஞ்சிட்டோம், துவையல் செய்கிறது அதை விட சீக்கிரமாக செஞ்சிட்டோம். ஏன்னா இலங்கையுடைய உணவு வந்து அவங்க அவ்வளோ ஸ்பீடாகவும் செய்கிறாங்க, சுவையாகவும் செய்கிறாங்க. ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சமைச்சு இங்கே உள்ள கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அந்த 5 ஸ்டார் உணவு சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த க்ரீமியாக போது கடைசி ஃபைனலில் அந்த மிளகு தட்டு போடுறதோட அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சைடு க்ரீமு, ஒரு சைடு மசாலா, கடைசி ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஃபைனல் டச்சு அந்த மிளகு. ஒரு வித்தியாசமான சுவை. அதனால தான் இது வந்து மக்களால் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரேட்டு வெளில கொடுக்க முடியாது. சாம் பிரிசஸ் அவங்களோட பிறந்தநாள், கண்டிப்பாக அவங்க வகை வகையாக பிறந்தநாளுக்கு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. நம்ம இன்றைக்கி அவங்களோட பிறந்தநாளை வச்சு நம்ம மட்டனில் விதமாக சாப்பிட்டேன். இன்னும் மட்டன் வச்சுருக்கேன், இட்லி வச்சுருக்கேன், எவ்வளோ போய் சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எப்படி ருசித்தோமோ நம்ம ருசித்த சுவையை அப்படியே கொண்டு போய் மக்களுக்கும் போய் சேர்க்க போகிறோம். ஏன்னா பிறந்தநாள் விருந்து அவங்க மட்டும் கொண்டாடாமல் ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். அவங்களும் நம்மளோட தீவிர ஃபேன், அவங்க ஃபேமிலியே நம்ம. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுடைய சேனலோ இன்னும் மேலும் மேலும் வளரணும். உங்கள் மூலியமாக நீ ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இதே போல் விருந்துங்கள்லாம் சமைச்சு கொடுக்கணும். செட்டிநாடு மண்டியா? செட்டிநாடு மண்டி. அடுத்து மொச்சப்பயிர் போகிறீங்களா? மண்டைக்காய் நல்லா வேக வெட்டி மொச்சப்பயிரை போட்டு இறக்க வேண்டியது. ஏன்னா அடுத்து என்ன மொச்சப்பயிர் சேர்த்துக்கிறோமா? மொச்சப்பயிர் சேர்க்குறாங்க.
மட்டன் மசாலா தயாராகிடுச்சிங்களா? அடுத்து என்ன சேர்க்க போறீங்கன்னா? அடுத்து மட்டன் போட போகிறோம். நம்மளோட ஃபேவரட் பைனாப்பிள் கேசரியும் தயாராகிடுச்சு. ஏன்னா மட்டன் குழம்பு பேக்கிங்கா? நான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் கறி எல்லாம் சேர்த்து போடுறீங்க. வாழை இலையில் வழக்கம் போல் வாழை இலையில் வடி சோறு மண்டி வச்சிடுறோமா? வண்டி வச்சாச்சுண்ணே. இலங்கை ஸ்பெஷல் தேங்காய் சம்பல் அப்படியே மடிச்சுக்கிறோமா? 5 ஸ்டார் க்ரீமி பெப்பர் மட்டன் மசாலா நம்ம சாப்பிட்ட மாதிரியே மக்களுக்கும். வடி சோறு, செட்டிநாடு மண்டி, தேங்காய் சம்பல் ஒன்று அது கூட வச்சு கட்டியிருக்கோம். வழக்கம் போல் பைனாப்பிள் கேசரி 1, இலங்கை ஸ்பெஷல் நல்லி எலும்பு ரசம் 1, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆட்டுக்கறி 1, செட்டிநாட்டு மட்டன் குழம்பு 1, வாட்டர் பாட்டில் 1 அது கூட. துணிப்பையில் வச்சு இப்படி ரோட்டோர கஷ்டப்படுற மக்கள் கொண்டே தேடி கொண்டே கொடுக்க போகிறோம். ஐயா சாம் அவரோட பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் சுவிட்சர்லாண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் விருந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. வாழையாடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அவர் சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர் பேரும் புகழும் வாங்கி அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில் தீர்க்காய்ச்ச எண்ணப்பட்ட பிரமனை கொண்டாடி வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. இந்த 7 மலையானுக்கு அரவர் அந்த அன்னத்தை கொடுத்த அந்த சாபனம் மேலும் மேலும் வளர்ந்து அவங்க எல்லார் குடும்பமும் மேலும் மேலும் நோய் நொடியில் தீர்க்காய்ச்ச எண்ணப்பட்ட பிரமனை கொண்டாடி வேண்டிக் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் சிறந்து வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறோம். நன்றிங்க ஐயா. எல்லா கவனம் பெற்று சீரகமாக எவ்வளோ வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றிங்க ஐயா. நீங்களோடி வாழணும், அவங்க எல்லா நலவெல்லாம் பெற்று வாழணும். நன்றிங்க ஐயா. ஹேப்பி பர்த்டே ஆஃப் ஷியாம். அவர் பிறந்த நாளுக்கு ரொம்ப நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கிறோம். நன்றிங்க ஐயா. சாம் அவங்கள பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாந்து மட்டன் விருந்து கொடுத்துருக்காங்க, மட்டன் சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. நன்றி, அவங்க நல்லா வாழ்க. சாம் அவரோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாந்து மட்டன் விருந்து கொடுத்துருக்காங்க. நன்றி, வாழ்த்து. பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க, மட்டன் சாப்பாடு இருக்குது. மட்டன் சாப்பாடு இருக்கு. சாம் அவங்க பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்காங்க. ஐயா சாம் அவங்க பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. மட்டன் சாப்பாடு இருக்குன்னா போய் சாப்பிடுங்க. சாம் அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாம் அவங்க பிறந்த நாளுக்காக மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்தாங்கம்மா, சாம் அவங்க பிறந்த நாளுக்காக மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க குடும்பத்தார் சுவிட்சர்லாண்ட்லேருந்து. சாம் அவங்க பிறந்த நாளுக்காக சாம் அவங்க பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் உணவு கொடுத்துருக்காங்க. அதுக்காக மட்டன் உணவு கொடுத்துருக்காங்க. நன்றிங்க ஐயா. உணவு கொடுத்துருக்காங்க. சாம் அவங்க பிறந்த நாளுக்காக ஆட்டுக்கறி விருந்து கொடுத்துருக்காங்கம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் உணவு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. சாம் அவங்க பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க, சாப்பிடுங்க. மேலே ஆட்டுக்கறி சாப்பாடு இருக்கு. சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சரி, பிறந்த நாள். சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றி. சாம் அவங்களோட பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஆட்டுக்கறி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. மேலே ஆட்டுக்கறி சாப்பாடு இருக்கு. சாம் அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மேலே ஆட்டுக்கறி சாப்பாடு இருக்கு. பிறந்தநாள் வாழ்த்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் உணவுக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களாக பார்த்து தேடி கொண்டு போயிட்டு ஆட்டுக்கறி விருந்தே கொண்டு போய் கொடுத்தோம். நாங்களும் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஆட்டுக்கறி விருந்தும் சாப்பிட்டோம். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஷாம் ரிஷி. அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மன்னா ஹெவன் கிச்சன் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து. அங்கேருந்து அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இன்றைக்கி ஏழை எளிய மக்கள், நம்ம இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதே போல் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா எங்களையும் கூப்பிடுங்க. நாங்களும் வெளிநாடு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். எந்த உணவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம உணவை பார்த்து ரசித்து வீடியோவில் மட்டும்தான் ரசிக்கிறாங்க, ருசிக்க முடியல. ஆனால் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு போயிட்டு நம்ம கையால் அவங்க நாட்டில் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். என்னங்க போகலாம் இல்லை? கண்டிப்பாங்க.
அப்படி உங்களால் வர முடியலன்னா சொல்லுங்கள். நீங்கள் விருப்பப்பட்ட உணவை நாங்கள் இங்கேயே செஞ்சு மக்களுக்கு கொடுக்குறோம். எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் எல்லா உணவும் செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு ஆஸ்திரேலியா டு சவுத் அமெரிக்கா எல்லா உணவும் செய்வோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுமையான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம்.